Class 10 NCERT CBSE Chapter 1 Real Number Theorem 1.2 பாருங்க Fundamental Theorem of Arithmetic அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Every composite number can be expressed factorized as a product of prime அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Every composite number வந்து product of primeன்றது நமக்கு சொல்கிறாங்க factorization and this factorization is unique apart from the order in which the prime factor occur அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது எப்படி போடுறான்றதை பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பர்னால் என்ன, காம்போசிட் நம்பர்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரியணும். ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னா நம்பர், ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னா ஏ நம்பர் is called a prime number if it has no factor other than 1 and the number itself அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 டேபிள்ஸ் ப்ரைம் நம்பர்னால் நமக்கு 2 டேபிள்ஸ் பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு இருக்குன்னா இது 1 டேபிள்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகும். 1 டேபிள்ஸில் மட்டும்தான் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். ஸோ 1 × 2 அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு 2ன்னு வரும். ஸோ இப்போ 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 × 3 அப்படின்னாக்கா நம்மளுக்கு 3ன்னு வரும். ஸோ 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், 1 × 5 அப்படின்னாக்கா 5ன்னு வரும். ஸோ 7ன்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 1 × 7ன்னா 7 அப்படின்னு வரும். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்லி ஒன் நம்பர் அதர் தென் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் இட் ஹேஸ் நோ ஃபேக்டர் அதர் தென் 1 தவிர வேறு எந்த நம்பராலையும் மல்டிப்ளை பண்ண முடியாது. இப்போ இந்த 2 வந்து வேறு ஏதாவது நம்பரில் வருமா, 2வே வராது, 1 டேபிள்ஸில் மட்டும்தான் வரும். 3 வேறு ஏதாவது டேபிள்ஸில் வருமா, வராது. ஸோ 1 டேபிள்ஸில் மட்டும்தான் வரும். ஸோ இந்த மாதிரி 1 டேபிள்ஸில் வர்றது மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டர்னு சொல்கிறோம். அதே 1 டேபிள்ஸில் வர்றதே சிலதெல்லாம் வந்து மோர் நம்பர்லேயும் வரும், மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ 1 டேபிள்ஸில் வர்றது 2 டேபிள்ஸில் வரலாம், 3 டேபிள்ஸில் வரலாம், 4 டேபிள்ஸில் வரலாம். ஸோ அந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். இப்போது இங்கே 2னா இது வந்து 1 டேபிள்ஸால் மட்டும்தான் இந்த 2 வரும். 3னா இந்த 1 டேபிள்ஸால் மட்டும்தான் 3 வரும் அப்படிங்கும். இதில் பார்த்திங்கன்னா 4 இருக்கு இல்லையா, 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 இங்கே ப்ரைம் நம்பரு. ஸோ 6 எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து 7 வந்து ப்ரைம் நம்பர். 8 எடுத்துக்கலாம். ஓகேவா, 8 அடுத்தது 10 இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். காம்போசிட் நம்பர் அப்படின்னா காம்போசிட் நம்பர்னால் என்ன அப்படின்னா a number is called a composite number if it has at least one factor other than 1 and the number itself அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பர் வந்து அட்லீஸ்ட் 1 ஃபேக்டர் அதர் தென் 1 தவிர மற்ற இதில் 1லேயும் வரும், வேறு நம்பர்லேயும் வரும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு 1 4 அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன வரும், 4 அப்படின்னு வரும். அதே 2 × 2 அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு இது 2 ஃபேக்டர்ஸ், காம்போசிட் ஃபேக்டர். ஓகேவா, 2 × 2 அப்படின்னா, ஆனால் 2 × 2 வந்து நம்மளுக்கு ப்ரைம் ஃபேக்டர். ஸோ அந்த மாதிரி வர்றது நம்ம காம்போசிட்டுன்னு சொல்கிறோம். சரி, 4 × 1 அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு 4ன்னு வரும். ஸோ 1 2 4 இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், மோர் தென் 2 ஃபேக்டர்ஸாக இருக்குது. இப்போ 1 2 3 2க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது காம்போசிட் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 × 6ன்னு சொல்லலாம், 2 × 3ன்னு சொல்லலாமா 6க்கு, இல்லைனா 3 × 2ன்னு சொல்லலாம்,
இல்லைன்னா 6 × 1ன்னு சொல்லலாம். இப்போ இந்த டேபிள்ஸ்லலாம் நமக்கு 6 வருது அப்படின்னா மோர் தென் 2 ஃபேக்டராக இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். 2க்கே அதிகமாக இருக்கே அப்படின்றத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 எடுத்துக்கோங்க. 1 × 8ன்னு சொல்லலாம், 2 × 4ன்னு சொல்லலாம், 4 × 2ன்னு சொல்லலாம், இல்லைன்னா நமக்கு 8 × 1 அப்படின்னு சொல்லலாம். இதிலெல்லாம் நமக்கு என்ன வரும்? 8 வரும். ஸோ இதுதான் நமக்கு காம்போசிட் ஃபேக்டர். ப்ரைம் ஃபேக்டராக இருந்தால் ஒன்லி 1 டேபிள்ஸால் மட்டும்தான் வரும். ஆனால் இங்கே காம்போசிட்னால் நம்மளுக்கு 1 டேபிள்ஸ்லேயும் வரும், அதர் டேபிள்ஸ்லேயும் வரும். ஓகேவா? இது வந்து அதர் டேபிள்ஸில் வராது, ஒன்லி 1 டேபிள்ஸில் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது ப்ரைம் நம்பர். இதே மோர் தென் 2 ஃபேக்டராக இருந்துச்சுன்னா காம்போசிட் நம்பர். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எவரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு ஃபேக்டரைஸ்டு ஆஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒவ்வொரு காம்போசிட் நம்பரும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பரை ப்ராடக்ட் பண்ணாக்கா நம்மளுக்கு காம்போசிட் நம்பர் கிடைக்குதுன்றதை சொல்கிறாங்க. ப்ரைம் நம்பர் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு காம்போசிட் நம்பர் கிடைக்கும். ஓகேவா? இது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ காம்போசிட் நம்பர் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணாக்கா நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பராக இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 240 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 240ன்னு எடுத்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ஃபேக்டர் பண்ணுங்கள். ஃபேக்டர் பண்ணும்போது 240 இது 2 டைம்ஸில் இது பண்ணுங்க. 1 2 0. இப்போ இது என்ன வரும்? நமக்கு 2. 2ஆல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 2 6 are 12. இங்கே 0. திருப்பியும் இது 2. 2னா இங்கே 13 வரும். ஓகேவா? இப்போ 2 அப்படின்னா 2னாக்கா நம்மளுக்கு 15 அப்படின்னு இருக்கு. ஸோ 2 டேபிள்ஸில் வருமா? 3 டேபிள்ஸில் தான் வரும். 3 டேபிள்ஸில் நமக்கு 5. 3 5s are 5ன்னு சொல்கிறோம். ஸோ 5 டேபிள்ஸில் நமக்கு 1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பர்னா 240ன்றது நம்ம காம்போசிட் நம்பர். ஏன்னா 2ல் 3ல் 5ல் இது 3 டேபிள்ஸ்லேயும் நம்மளுக்கு இந்த ஃபேக்டரைசேஷன் வருது. அப்போது நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கே ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இப்போ 2ன்றது நம்மளுக்கு ப்ரைம் நம்பர், 3ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பர், 5ன்றது பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ப்ரைம் நம்பர். அப்போ ப்ரைம் நம்பர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒரு காம்போசிட் நம்பர் கிடைக்குது அப்படின்றது தான் இந்த தியரமில் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இங்கே 240 இருக்குன்னா இந்த 240 காம்போசிட் நம்பரு. இந்த 240 காம்போசிட் நம்பரை ஃபேக்டரைசேஷனாக பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு 2 டேபிள்ஸில் வருது, 3 டேபிள்ஸில் வருது, 5 டேபிள்ஸில் வருது. ஆனால் 2 டேபிள்ஸில் வரும்போது 2 டேபிள்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ன்றது ப்ரைம் நம்பர், 3ன்றது ப்ரைம் நம்பர், 5ன்றது ப்ரைம் நம்பர். அப்போ இந்த ப்ரைம் நம்பர் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? காம்போசிட் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ட் தீஸ் ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக். இது ஒரு தனித்துவமாக தான் இருக்கும் அந்த ஃபேக்டரைசேஷனு. அப்படி இருக்கும்போது அப்பார்ட் ஃப்ரம் த ஆர்டர் இன் விச் த ப்ரைம் ஆர்டர் ஆஸ்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற நம்பர் வந்து உங்களுக்கு அப்பார்ட்டாக இருக்கிற நம்பர் வந்து உங்களுக்கு ஆர்டராக இருக்குன்றது சொல்ல முடியாது. ஸோ இங்கே நம்ம 3 × 5 15 எடுத்தோம் இல்லையா? ஸோ 5 × 3 15 நம்ம மாற்றி கூட எடுப்போம். அதாவது 2 × 3 × 5 அப்படின்னு எடுக்கிறத இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ 240 இருக்குது, 2 120, இங்கே 2 டைம்ஸு 60, இங்கே 2 டைம்ஸு 30, 2 டைம்ஸு 15 அப்படின்னு இருக்குன்னா இதை வந்து நம்ம இங்கே 3 டேபிள்ஸில் எடுத்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 டேபிள்ஸில் எடுக்கிறோம். 5 டேபிள்ஸில் எடுக்கும்போது இங்கே என்ன வரும்? 3ன்னு வரும். அப்போ 3 டேபிள்ஸில் இது 1ன்னு வரும். ஸோ நம்ம இந்த அப்பார்ட்டோட இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மாற்றி கூட இந்த ஆர்டர் வரும். ஸோ சேமாக வரும்ன்றதில் சொல்ல முடியாது. ஆர்டர் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும்னு சொல்கிறது தான் இந்த தியரமோடைய ப்ரூஃபு. பார்த்திங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் த ஆர்டர் இன் விச் த ப்ரைம் ஃபேக்டர் அஸ்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டராக இருக்கணுன்றது தான் இது கிடையாது. இதில் எப்படி வேணாலும் நம்மளுக்கு மாற்றி ஆர்டராக வரும். ஓகேவா? அதை நம்ம கரெக்டாக ரைட் பண்ணிக்கலாம். 2 × 2 × 2 × 2 அப்படின்னா 3 × 5ன்னு. இங்கே நான் ஒரு இதை எப்படி எழுதுவோம்? 2 × 2 × 2 × 2 × 5 × 3 அப்படின்னு ரைட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 ×
2 into 2 into 2 into 3, 2 into 2 into 2 into 2 into 3 into 5 அப்படின்னு வந்திருக்கு. சரியா? இந்த இதுக்கு இது இப்போ இதில் ஆர்டர் பேர் மாறி இருக்கே. இங்கே 3 5 மாறி இருக்கே, இங்கே 5 3 மாறி இருக்கே. ஸோ ஆர்டர் வந்து எப்படி மாறி இருந்தாலும் நம்மளுக்கு காம்போசிட் நம்பர் எப்படி கிடைக்கும்னா ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு காம்போசிட் நம்பர் கிடைக்குன்றது தான் இந்த ஃபண்டமெண்டல் தியரம்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக்ன்றதை இதை சொல்கிறாங்க தியரம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.